கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு எல்லாரும் ஆசரிக்கிற நாள். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து 33.5 வருடங்கள் இந்த பூமியில் நமக்காக வாழ்ந்து ஜீவனை விட்ட ஒரு நாளாய் இன்று இருக்கிறதாக உலகம் கொண்டாடப்படுகிறது. நாமும் அதை அனுசரிக்கிறோம். அந்த நாளை மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலேயும் ரோமர் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 8ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மிகுந்த ஒரு வேதனையோடையும் ஆண்டவர் எனக்கு செஞ்ச தியாகத்துக்காக ஒரு சந்தோஷத்தோடவும் இருக்கிறேன். வெளிப்படுத்தப்பட்ட தேவ அன்பை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. உயிரை எடுக்கிற அன்பு கிடையாது, உயிரை கொடுத்த ஒரு அன்பு இந்த அன்பு. ஹல்லேலூயா. லவ் பண்ணுற ஒரு பையனும் லவ் பண்ணுற ஒரு பொண்ணும் சொல்லுவாங்க, நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறதுனால நீ இல்லைனா நான் இல்லைனா நீ செத்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சிலர் சாக மாட்டாங்க, ஆனால் சிலர் செத்துடுறாங்க. அதோட காரணம் என்னன்னா அவங்க மேலே வச்ச ஒரு அன்பா. ஆனால் அந்த அன்பு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இயேசு நம்மேல் அன்பு வைத்தார் என்று சொல்லி அவர் நமக்காக மரித்து காண்பித்தார். எப்படி மரித்தார் தெரியுமா? நல்லவனுக்காகவும் மரிக்க ஒருத்தன் துணிவான். ஆனால் நம்ம அயோக்கியனா துரோகியா பாவியா இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக மரிச்சதுனால அந்த அன்பு வெளிப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லவங்களுக்காக நிறைய பேர் மரிப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் நாம் கெட்டவர்களாக இருக்கும்போதே வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நாம் சத்துருவாக இருந்தோமா, இயேசுவுக்கு நாம் துரோகியாக இருந்தோமா, பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தினவராக இருந்தோமா. நமக்கு தேவன் நான் நல்லவனுக்காக மாத்திரம்தான் மரிப்பேன் ஆண்டவர் மரிக்கலை, எல்லாத்துக்காகவும் மரிச்சார் தேவ பிள்ளையே. இயேசு கிறிஸ்தவங்களுடைய தெய்வம் மட்டும் கிடையாது, அவர் எல்லாத்துக்குமே தெய்வம். நிறைய தெய்வங்கள் உயிரை எடுக்கும்போது என் ஆண்டவர் உயிரை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் உயிரெடுத்துருவேன்னு நிறைய தெய்வங்கள் பேசுது இன்னைக்கு. ஆனால் என் தேவன் உயிரையே உங்களுக்காக கொடுத்தவர். அந்த ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய அன்பு நாம் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மூடிருச்சு. இன்னைக்கும் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா? இல்லாட்டி தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா?
இயேசு உனக்காகவும் தான் மரித்தார். இயேசு உனக்காகவும் தான் கல்வாரி சிலுவையில் அவ்வளவு அடி வாங்கினார். நமக்கு ஒரு கல் தட்டுனாலே நம்மளால தாங்க முடியாதுல்ல. அவருடைய கால்களிலே ஆணிகள் அடித்தது, அவருடைய கைகளிலே ஆணிகள் அடித்தது, அவருடைய முதுகிலே 1 குறைய 39 அடி சாட்டையால் அடித்தது. எதற்காக? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தேவ பிள்ளையே, இது ஒரு கட்டுக்கதை கிடையாது. இது எல்லார மாறிக்கல ஒரு கதை கிடையாது. இது நிஜம். இன்றும் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். இந்த பூமியில் 33.5 வருடங்கள் வாழ்ந்தார்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த அன்பை நீ நினச்சி திருந்தனமே தவிர தெய்வம் கண்ணை குத்திரும், தெய்வம் காலை குத்திரும்னு சொல்லலை. நிறைய பேர் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு கடப்பாறையை வச்சுட்டு இருந்தா பயந்து தேவனை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அவர் அன்பை கொடுத்தாரு, தன்னையே கொடுத்தாருங்க. இதை விட ஒரு அன்பு எங்கேயாவது உண்டா? அதனால தான் இந்த இயேசுவுக்கு பைத்தியமாய் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளில் அவரை நினச்சி எல்லா தவறில் இருந்து வெளியே வாங்க கர்த்தர் உங்களோடு இருந்து கிரியை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற பண்ணி பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.